அது இல்லாமல் போக போக அந்த பிஸ்னஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து கேபிட்டல் அப்ரிஷியேஷன் சொல்கிறது. அதுதான் வந்து ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அந்த கம்பெனி கொடுக்கும்போது இனிஷியலாக டைரக்ட் பப்ளிக் கொடுக்குறது தான் வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். கம்பெனி டைரெக்டாக பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறது அவங்க. ஸோ அந்த ஐபிஓ வந்து கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த பிஎஸ்சி என்எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்கே வந்து லிஸ்ட் ஆகிடும். லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா யார் வேணாலும் அந்த ஷேரை வாங்கலாம், விற்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்குறவங்க 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு 125 ரூபா போயிடுச்சு அந்த ஷேர் அப்படின்னா எனக்கு போதும், எனக்கு 25% இந்த ரிட்டர்ன் போதும்னு நான் விற்கிறேன். நான் விற்கும் போது இன்னொருத்தர் அதை வாங்குறாரு 125 ரூபாய்க்கு, அது 150 ரூபா போகுது. அங்கே 150 ரூபாய்க்கு போகும்போது அவர் போதுன்னு அவர் விற்கிறாரு, இன்னொருத்தர் 150 ரூபாய்க்கு. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இதில் வந்து